வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டிபி வாத்வா குழு அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா காப்பீடு திட்டங்களுக்காகவா, இல்லை நாட்டின் கருப்பு பணத்தின் அளவுக்காகவா, இல்லைனா கிராம வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடுகளுக்காகவா, இல்லை பொது விநியோக முறைக்காகவான்னு கேட்டிருக்காங்க. டிபி வாத்வானாலே நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது பொது விநியோக முறை. நம்ம ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல, அதை ஆராய்கிறதுக்காக தான் டிபி வாத்வா குழு எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக 2011 போட்டிருக்காங்க. இவர் என்னெல்லாம் பரிந்துரை பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாமே நமக்கு கரெக்டாக கொடுக்குற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அதனால நம்ம ஒரு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வரணும். எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் மயமாக்கணும். அவங்க என்னென்ன எது எந்த அளவு வாங்குறாங்கன்னா அவங்க மொபைலுக்கே மெசேஜ் போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த எடை இந்த முறையை மாற்றி டிஜிட்டலாக எடை போடுற மிஷினை கொண்டு வைக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும் கரெக்டாக எந்த அளவு கொடுக்குறாங்க அப்படின்னு. ரேஷன் கடையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு பரிந்துரைத்தவர் தான் இந்த டிபி வாத்வா குழு. நமக்கு தெரியும் 2011 ரேஷன் கார்டு எப்படி இருந்திருக்கும்னு. ஆனால் இப்போ ரேஷன் கார்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஸ்மார்ட் கார்டாக மாறினது. அதெல்லாம் இவரோட பரிந்துரையின் பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்த கொஷின், இந்தியாவின் 20வது சட்டக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்ல போல தெரியும், நமக்கு இந்த கொஷின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ 23வது போயிட்டுருக்கு. 23வது சட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா பிபி சின்ஹா. இருந்தாலும் நம்ம 20ல் யார் இருந்தான்னு பார்த்துருவோம். அஜித் பிரகாஷ் ஷா தான் 20ல் இருந்திருக்காரு. இப்போ 23வது சட்டக்குழுவோட தலைவராக பிபி சின்ஹா இருக்கார். பிபி சின்ஹா தான் இப்போ 23வது சட்டக்குழுவோட தலைவராக இருக்கார். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறை உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 245லேருந்து 255 வரை எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறை உறவுகள்னு கேட்டாலே 245லேருந்து 255. அடுத்ததில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வாக்களிக்க தகுதி 16 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்ல போல தெரியும். இது 16 வயது இல்லை. நமக்கு இப்போ வாக்களிக்கிற வயது எவ்வளவுனா 18. அது எப்போ மாற்றியிருப்பாங்கன்னா 1988க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 21 வயசு இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியும். அதாவது 1988 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் தான் நமக்கு வயதை 18 குறைச்சிருப்பாங்க. அந்த குறைச்சதுக்கு பிறகு நம்ம எப்போ பொது தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போட்டோன்னா 1989 தேர்தலில் தான் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டோம். அதன்படி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேரடி தேர்தல் குடிமக்களின் பிரதிநிதிகளை கொண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தப்புன்னு தெரியும். மறைமுக தேர்தல் குடிமக்கள் நேரடியாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது. அப்படி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நேரடி தேர்தல்னால் நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கிறது, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம்ல. நம்ம இப்போ லோக்சபாவில் நம்ம 543 பேர். அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் அனுப்புகிறோம்? 39 பேர். 39 பேருக்கும் யார் ஓட்டு போடுறா? நம்ம டேரெக்டாக ஓட்டு போட்டு தான் அனுப்புகிறோம். அப்போ இந்த 543 பேரும் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து நேரடியாக தான் வராங்க. அப்போ குடிமக்கள் நேரடியாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல். மறைமுக தேர்தல்னால் யாருக்குன்னா, குடியரசுத் தலைவருக்கு நம்மளா ஓட்டு போடுறோம், குடியரசு துணைத் தலைவருக்கு நம்மளா ஓட்டு போடுறோம், ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு நம்மளா போடுறோம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமேலவை உறுப்பினர்களுக்கு நம்மளா போடுறோம். நம்ம மாநிலத்தில் மாநில சட்டமேலவை கிடையாது. அதை நம்ம 1986 அந்த டைமில் எம்ஜிஆர் நீக்கியிருப்பார். அதோட லாஸ்ட் தலைவராக தான் மாப்போசி இருந்திருப்பாங்க. அதோட ஆர்டிக்கிள் 169. இதுதான் சட்ட மேலவையை கொண்டு வரதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் சம்மந்தமான ஆர்டிக்கிள். அடுத்த பார்த்தோன்னா, தேர்தலில் போட்டியிட தகுதின்னு பார்த்தோன்னா 25 வயசு. இது லோக்சபாவில் போட்டியிடுறதுக்கு தான். சும்மா எம்எல்ஏக்கும் 25 வயசு போதும். ஆனால் ராஜ்யசபாவில் போகிறதுக்கு நமக்கு வயசு 30 கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.